வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் அதிரடப்பட போலீஸ் வீரப்பனை பிடிக்கிறதுக்காக போன கதை தான் சொல்ல போகிறேங்க. இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோடிலிங்கம் அந்த கோயில் தாங்க. இது ஒரு 2 வருஷமாக தான் செயல்பட்டு வருது. இதை பற்றி எனக்கு ஒரு முரண் கருத்து இருக்குது. அதை நான் தனி வீடியோவாக போடுறேன். மேலே இருக்கிறதாங்க தனமுருகன் கோயில். அது பழமையான கோயில். இப்போ அது கட்டுமான பணி நடந்துகிட்ருக்குதுங்க. இந்த மலையோட அடிவாரத்தில் தான் ஒரு நைட்டு 8 மணி போல் மிலிட்ரி அதிரடப்பட வண்டி இறக்கி விட்டுட்டு போகுங்க. இங்கே இருட்டாக இருக்கிற இடத்துல இறக்கி விட்டுட்டு போவாங்க. லைட் வெளிச்சம் எதுவுமே இருக்கக்கூடாது. அது வழியாக தான் அவங்க ட்ராவலே பண்ணணும். வெளிச்சம், நாய், வீடு எது இல்லாத இடத்துல தான் போகணும். அதுதான் அவங்களுக்கான ரூல்ஸு. அது மாதிரி நாங்கள் ஒரு 35 ஏக்கருங்க சும்மா தான் இருக்கும். கொஞ்சம் மட்டும் நாங்கள் சோளம் விதைப்போம். அது வழியாக நடந்து போயிருப்பாங்க. அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த சூத்தாரைகள் அந்த காட்டுக்குள்ளே இருக்கும். அதை வச்சு நாங்கள் கண்டுபிடிப்போம். இது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மலை தேங்கல் பாறைன்னு சொல்லி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், வீரப்பன் மலைன்னு சொல்லிட்டு. இந்த மலையில் தான் வீரப்பன் ட்ராவல் பண்ணுவாருங்க. அப்போ அவங்கள பிடிக்கிறதுக்காக அந்த இடத்துல இறக்கி விட்டால் இது ஒரு 1.5-2 கிலோமீட்டர் அவங்க நடந்து ட்ராவல் பண்ணி அங்கே போகணும். இது மலைகள் அடுக்கடுக்காக அழகாக இருக்குங்க. எங்கள் ஊர்லேருந்து பார்த்தா மட்டும்தான் இந்த மலைகள் இவ்வளோ அடுக்காக தெரியும். அந்தியூர் வழியாக இங்கேருந்து அந்தியூர் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மலைகள் தனித்தனியாக தெரியும். அதையே நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அங்கே ட்ராவல் பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எங்கள் ஊர்லேருந்து பார்த்தா தான் ஒன்று மலைக்கு இன்னொரு மலை பின்னாடி இருக்குங்க. ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கோம். நாங்கள் எங்களுக்காக ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதை எவ்வளோ உண்மைன்னு தெரியல. அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க. இங்கே இறக்கி விட்டாங்கன்னா அங்கேருந்து இந்த மண் தடம் தெரியுது பார்த்திங்களா, ஒன்று காட்டுக்குள்ளே போயிடுவாங்க. நாங்கள் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி படுத்துட்டோம் அப்படின்னா இந்த மண் தடத்தில் தான் நடந்து போவாங்க. ஒரு 20 பேர் 25 பேர் அந்த படைக்கு இத்தனை பேருன்னு சொல்லி ஒவ்வொரு பேட்சாக இருக்காங்க. அந்த பேட்ச் இதில் நடந்து போவாங்க. 20 பேர்னால் 2 சவுண்டு கேட்கும். டப் 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 டப்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். நாங்களாம் படுத்துருவோம் 8 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு. அப்போ இந்த சத்தம் கேட்கும். நாங்கள் அப்படியே சைலண்ட்டாக தான் இருப்போம், எதுவுமே பேச மாட்டோம். ஒரு பய உணர்வோடையே இருப்போம். இது வழியாக தான் போவாங்க. இது வழியாக அங்கே நடந்து போவாங்க. சரி, இது தொடர்ந்து கண்டினியூஸாக அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய். ஃபாலோ பண்ணுங்கள்.